சுவிட்சுக்கான ட்ரை, கேட்சுக்கான வாய்ப்பா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுங்க. இங்கே விக்கி ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரையில் சுவிட்ச் முறையில் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. இங்கே ஓப்பனிங் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டோட தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் புகாரி ஸ்ட்ரைக்கில். ஓவருக்கான செகண்ட் பால். சென்சிபிளான பிளே, லெக் சைட் திசையில் தட்டியிருக்காரு. இது ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் உதயா ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் ஒரு நல்ல லென்த்ல போடப்பட்ட பால் டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். ஓவருக்கான ஃபிஃப்த் பால். கிரேட் பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. தொடர்ச்சியாக இங்கே 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் தீபக். சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த ஓவரை. இந்த ஓவருக்கான கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் உதயா. ஒரு நல்ல ஷாட்டுங்க, இங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அரைஞ்சிருக்காரு. இது பவர் பிளே ஓவர், ஸோ பின்னாடி ஆள் இல்லை. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு அதிகம். பவுண்ட்ரிங்க. இந்த ஓவரை ஒரு பவுண்ட்ரியோட ஃபினிஷ் பண்ணியிருக்காரு உதயா. இருந்தாலும் நல்ல முறையில் போட்டிருக்காரு தீபக். இதோட முதல் ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸ்மாஷர்ஸ் அணிக்காக ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஷேக். ஸ்ட்ரைக்கில் புகாரி ரிஸ்வான். இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, கேட்சுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, ஃபீல்டர் கையை தாண்டி போயிருக்கு. மீண்டும் ஒரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு. பவுண்ட்ரிங்க. மொதல் பாலே ஒரு பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே ரிஸ்வான். அவரோட பேட்லேருந்து இந்த மேட்சோட முதல் பவுண்ட்ரி. இந்த ஓவருக்கான செகண்ட் பால். சுஜித்கான ட்ரை, கேட்சுக்கான வாய்ப்பு. ஒரு அப்பீலிங்க, பட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஓவருக்கான தேர்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே மீண்டும் பவர் பிளே ஒரு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு புகாரி. மீண்டும் 4க்கான வாய்ப்பா இருக்குமா? போயிருச்சுங்க, பவுண்ட்ரிங்க. இந்த ஓவரில் ரெண்டாவது பவுண்ட்ரி இங்கே ரிஸ்வான் அவரோட பேட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது ரிஸ்வான் கிட்ட. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். உடச்சி போட்டிருக்காரு, பட் கரெக்டாக ஆடலை. இங்கே கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. ஃபீல்டர் சபீர் கைக்கே போயிருக்கு. பெரிய ஷாட்டுக்கான ட்ரையில் ஒரு திக் எட்ஜு இங்கே ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையிலேயே விழுந்திருக்கு. புகாரி ரிஸ்வான் தன்னோட விக்கெட்டிலிருந்து வெளியேறாரு. ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை, ஃபீல்டர் இல்லை. கண்டிப்பாக இது பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக அமையுமா? ஆமாங்க, பவுண்ட்ரிங்க. இந்த ஓவரில் 3வது பவுண்ட்ரி. தான் வந்த மொதல் பாலே ஒரு பவுண்ட்ரியாக மாற்றிருக்காருங்க சுரேஷ் மேக்ஸ்வெல். நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான மூவ், பட் இந்த முறை லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ரன் கொடுத்துருக்காங்க ஸ்மாஷர்ஸ். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்கோர் 18. ஸ்மாஷர்ஸ் அணிக்காக 3வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் கார்த்தி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். இந்த ஓவரோட முதல் பால். ஒரு நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு. அப்சைட் திசையில் ஒரு நல்ல பிளே. 1-2 ஆகுமா? 2வது ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேனுக்குள்ள. இந்த ஓவருக்கான செகண்ட் பால். மீண்டும் சேம் பால் சேம் ஷாட்டு, பட் இந்த முறையே 2வது ரன்னுக்கான முயற்சிங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு 2 ரன்னுங்க. நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட. இந்த ஓவருக்கான தேர்ட் பால். மீண்டும் நல்ல பிளே. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு, கேப் பார்த்து. ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். மீண்டும் ஒரு 2 ரன்னுங்க. தொடர்ந்து 3 பாலும் 3 டபுளாக மாற்றிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங்கை பார்க்க முடியுது. ஓவருக்கான 4th பால். வைடுக்கான வாய்ப்பா? வைடுங்க. அம்பையர் கிட்ட இருந்து ஒரு ஒயிட் கால். போன பால் வைடுன்றதால இது ஒரு ரீபால். மீண்டும் கேப்பில் ஆடி இருக்காரு. இந்த முறையும் 2 ரன்னுக்கான வாய்ப்பா? கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. 4 பாலுமே 4 டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 5th பால். நல்ல பாலுங்க. சின்ன பவுன்ஸ் இருந்தது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்ததால் இது ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் உதயம். ஷாட்டுக்கான ட்ரை, பட் ஒரு திக் எட்ஜு. இங்கே விக்கெட்டுங்க கண்டிப்பாக. இப்போ ஜீவா கிட்டேருந்து ஒரு நல்ல கேட்சு. இந்த ஓவரோட எண்டில் உதயா
தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியேறாரு. அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்கோர் 28. 4வது ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் தீபக் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. சென்ஸ்ஃபுல்லாக ஆடி இருக்காரு. கேப் பார்த்து பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க அவர். நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது சுரேஷ் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கங்கா. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. வந்த பாலே தட்டி ஆட பார்த்தாரு. பட் ஒரு திக்கேஜ் இங்கே கீப்பர் கையில் தஞ்சம் வந்திருக்கு. தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறாரு கங்கா. நியூ பேட்ஸ்மேன் பிரவீன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால். இன்னும் நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலர் கைக்கு போயிருக்கு. டாட் பால். 4th பால். நல்ல பாலுங்க. அவுட்டுக்கான ஒரு அப்பீல். பட் கீழே பிச் ஆயிருக்குன்ட்டு அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல பிளேயிங்க. இங்கே ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. நல்ல கேப்பு. 2 ரன்னுக்கான வாய்ப்பா. நல்ல ஒரு ரன்னிங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒருக்கான லாஸ்ட் பால். நல்ல பிளேயிங்க. பட் ஃபார்வர்டு ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. பட் இருந்தாலும் இங்கே ஒரு குயிக் சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் ஸ்மாஷர்ஸோட ஸ்கோர் 32. 5வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் ஷேக் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பிரவீன். இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். அடிக்க பார்த்தாரு. பட் பவுலர் கையில் பட்டே பால் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இங்கே ஒரு சிங்கிள். செகண்ட் பால். மடக்கி ஆடி இருக்காரு. ஒரு ஸ்வீப் ஷாட். பெரிய கேப்பு. கண்டிப்பா 2 ரன் வாய்ப்பு. அப்படியே ஜாகிங் போயிட்டு இருக்காரு காட்டு. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓவருக்கான 3வது பால். நல்ல பிளேயிங்க. தரையோட தரையா ஆடி இருக்காரு. 1-2 மாறுமா. ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். அதை யூஸ் பண்ணிட்டாங்க. 2 ரன்னுங்க. மீண்டும் த்ரோ வந்து ஒரு ஓவருக்கான 4th பால். சிட் பண்ண ட்ரை. பட் ஸ்லோ பாலுங்க. டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால். லெக் திசையில் ஒரு அடி. 1-2 மாறுமா. நல்ல ஒரு சிறப்பான ஃபீல்டிங். ஒரு நல்ல ஃபீல்டிங். அவர் சபீர் கிட்ட இருந்து இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஷாட்டுக்கான ட்ரை. பட் கரெக்டான மீட் ஆகலை. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்கோர் 39. வந்துருங்க. கடைசி ஓவர் ஜீவா. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன். இந்த ஓவருக்கான முதல் பால். ஒரு நல்ல பெரிய ஷாட்டு. பெரிய கொடங்க. இங்க கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. டிராப்புங்க. கேட்ச் கீழே வந்துருச்சு. ஒரு சிங்கிள் மட்டுமே. கிடைச்ச கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கான செகண்ட் பால். நல்ல பாலுங்க. ஸ்லோ பால். டாட் பாலாக மாறி இருக்கீங்க. தேர்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல கேப்புங்க. பட் 2 ஓடுவாங்களா. 2வது ரன்னே ஓடிட்டாங்க. இங்கே ஒரு நல்ல குயிக் ரன்னிங்க. இங்கே பேட்ஸ்மேன் கிட்ட ஆரம்பத்துலேருந்தே ஒரு சுரேஷ் பேட்லேருந்து மீட் ஆகிற பால் இல்லை. மேக்ஸிமம் டபுளாக தான் இருக்கு. நல்ல ஒரு பேட்டிங்க. 4th பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. அதே கேப்பு. பட் சேம் ஃபீல்டரு. பட் 2வது ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க. நம்பர் அவுட்டுங்க. சுரேஷ் மேக்ஸ்வெல் அவர்கள் ரன் அவுட் ஆகிருக்காரு. ஒரு நல்ல த்ரோ இங்கே ஃபீல்டர் கார்த்திகிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் குட்டி. நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன். இந்த ஓவருக்கான 5வது பால். நல்ல பாலுங்க. இப்போ ஆயிருக்கு. பைஸ் முறையில் ஒரு சிங்கிளுங்க. நல்ல டாட் பால். இது டாட் பாலாக மாறி இருக்க வேண்டியது. ஒரு பந்தை எதிர்கொள்வதற்காக இன்னிங்ஸோட ஃபைனல் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் குட்டி. விலகி போன பால். அது லெக் சைடு அப்படியே தட்டி இருக்காரு. பின்னாடி தட்டி விட்டு ஓடி ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கலைஞர் பிரீமியர் லீக் நடத்துறது நம்ம பிரதர் குமாரண்ணா தான். இதை நல்ல முறையில் நடத்திக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து. இதோட 5வது வருஷம். அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஸ்மாஷர் ஃபிஷர்ஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கான செகண்ட் இன்னிங்ஸ் 45 ரன் ஸ்மாஷர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆடி இருக்காங்க. 46 ரன்னை டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு அதை சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஜீவா அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் ஷேக்கு
முதல் ஓவர் போடுறதுக்காக ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக விக்கி செய்வாங்க. பவர் பிளேயரோட ஃபர்ஸ்ட் பால். நல்லா பிளேங்க, சென்சிபிளாக தட்டியிருக்காரு. இங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன் எதுவும் ஓடல. டாட் பாலுங்க. செகண்ட் பால். கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்காருங்க. இது ஒரு கேட்ச் ஒரு சிங்கிள் மட்டுமேங்க. நடுவுல போயிருங்க. டிராப் பண்ணியிருக்கிறது கேட்சா இல்லை மேட்ச்ன்றதை பார்ப்போம். ஒருக்கான மூணாவது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஷேக். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்க கண்டிப்பா ஆறுக்கான வாய்ப்பான்றதை பார்ப்போம். ஆறுங்க ஃபேஸ் பண்ண முதல் பால் ஒரு தரமான 6 ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். நேரடியான ஒரு அடிங்க. எப்பவுமே ஒருக்கான ஃபோர்த் பால் சுவிட்சுக்கான ட்ரை. பட் இங்க கேட்சுக்கான வாய்ப்பு விட்டுருக்காருங்க. 3 ஃபீல்டரு யோசிக்கிட்டு நீயா நானு கன்ஃபியூஷன்ல இந்த கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது கேட்ச் டிராப்புங்க. இது கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு நல்ல பேட்ஸ்மேனு. கண்டிப்பா இதை எடுத்திருந்தா ஒரு பெரிய சேஞ்சஸா இருந்திருக்கும். பார்ப்போம். ஃபிஃப்த் பால். நல்லா பிளேங்க. ஃபார்வர்ட்ல தட்டி இருக்காரு. ஒரு ஓட்டம். இது சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான கடைசி பால். ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு நல்ல பால் டாட் பாலா மாதிரி இருக்கு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஸ்மாஷர்ஸோட ஸ்கோர் 9. ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக ரெண்டாவது ஓவர் போட்டதுக்காக பவுலர் பார்த்தா என்கிற பார்த்திபன். ரெண்டாவது ஓவர் பார்த்திபன். பேட்டிங்கில் ஜீவா. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. அருமையான ஒரு பாலுங்க. லோயர் டிப் ஆகி வந்திருக்கு. டாட் பால். செகண்ட் பால். சுஜித்கான ட்ரை இங்க பிளேஸ் பண்ணிருக்காரு. ஃபீல்டர்ல பின்னாடி பவுண்டரிக்கான வாய்ப்பு கிடைக்குமா? கிடைச்சிருக்குங்க. பவுண்டரிங்க. ஒரு சுவிட்ச் முறையில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ஜீவா. ஒரு நல்ல ஒரு பிளே. நெக்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க. மீண்டும் கேப்புங்க. பாலை தடுத்துருவாரா? தடுத்துட்டாருங்க. தடுத்துருக்காருங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் இங்க. இந்த டோர்னமெண்ட்ல முதல் டபுள். ஒரு நெக்ஸ்ட் பால். இன்னும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. பட் அவர் மேலேயே பட்டிருக்கு. லெக் பைஸ் முறையில் இங்கே ஒரு சிங்கிளை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. மீண்டும் லெக் பைஸ் முறையில் நல்ல சூப்பர் பால். இங்கே ஒரு சிங்கிள். அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் ஜீவா. நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு நல்ல யார்கர் பால் டாட் பாலா மாதிரி இருக்கீங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் ஸ்மாஷர்ஸோட ஸ்கோர் 17. ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக மூணாவது ஓவரை போடுறதுக்காக பவுலர் சுரேஷ். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஷேக். ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. ஸ்லோ யார்கருங்க. டாட் பாலா மாதிரி இருக்கு. செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க இங்க. பட் தூக்கி விட்டுருக்காரு ஏர்ல. எடுத்திருக்காருங்க கேட்ச. பிரவீன் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு ஷேக். ஸ்மாஷர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுந்தர். ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு பிளே. ஆஃப் சைட் திசையில தட்டி இருக்காரு. உதயா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது. இருந்தாலும் இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங்க. அவருக்கான நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு ப்ளே பண்ண பார்த்தாரு. தட்டி ஒரு சின்ன லிட். கொஞ்சம் பவுன்ஸு. டாட் பாலா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால். மீண்டும் தட்டி விட்டுருக்காரு பாலை ஸ்ட்ரைட்டில். இங்கே ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும்தான். நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே. பட் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லை ஆறா? இல்லைங்க. கேட்ச் மீண்டும் ட்ராப்பிங்க. பட் இருந்தாலும் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் குட்டி. இங்கே 2 ரன்னுங்க மீண்டும். இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காக 4வது ஓவர் போடுறதுக்காக விக்கி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுந்தர். ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. அருமையாக போட்டிருக்காரு டாட் பால். செகண்ட் பால். நல்ல பிளேங்க. நல்ல ஒரு ஸ்டாப் பார்க்க முடியுதுங்க ஃபீல்டர் பார்த்திபன் கிட்ட இருந்து. இருந்தாலும் ஒரு குயிக் சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால். பால் கிரேட் பாலுங்க. இல்லைங்க விக்கெட்டுக்கான அப்பீல். பட் இங்கே அம்பையர்ஸ் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் பால். நல்ல பிளேங்க. ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் ஆடி இருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். சென்சிபிளான பிளேங்க. பட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இருந்தாலும் இங்கே ஒரு குயிக் சிங்கிள். நெக்ஸ்ட் பால்.
ஒரு சுஜிட்கான ட்ரை, பட் லெக் பைஸ் முறையில் இங்கே ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஓவர் 12 பாலுக்கு வெறும் 3 ரன்ல போட்டு 21 போயிருக்காரு. ரன் தேவை. 4 ஓவர் முடிவில் 25 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்மாஷர்ஸ். 12 பால்ல 21 ரன் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஸ்மாஷர்ஸ் 5வது ஓவர் போட்டிருக்காங்க. பவுலர் சுரேஷ் ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க அடிச்சிருக்காருங்க. பேட்ஸ்மேன் விளையாடுறத பார்த்துட்டு ஆஃப் சைடில் விலகி போட்டாரு. பட் இருந்தாலும் அதை தட்டிட்டு 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங் இங்க. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. இங்க கேட்சுக்கான வாய்ப்பு கங்கா இருக்காரு, எடுத்திருக்காருங்க. அவுட். பவர் இல்லாம ஆடி இருக்காரு இந்த ஷாட்டை. கொஞ்சம் பவர் அடிச்சிருந்தா கண்டிப்பா வெளியே போறதுக்கான வாய்ப்பு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் சுந்தர். ஸ்மாஷர்ஸ் அன்னைக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. இங்க மேல வச்சிருக்காரு, கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க விக்கி. வந்த மொத பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை இங்க சுரேஷ் கிட்ட இருந்து தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. ஸ்மாஷர்ஸ் அன்னைக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நரேஷ் ஸ்ட்ரைக்ல. சுரேஷ் ஒரு ஹேட்ரிக் பால் ஃபார் பவுலர் சுரேஷ். நெக்ஸ்ட் பால் டாட் பாலுங்க, நல்ல டாட் பால். நெக்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுங்க, பட் கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிருக்காங்க. இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இங்க கேட்சை மிஸ் பண்ணதால. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. பண்ணி அடிக்க பார்த்தாரு, கரெக்டான கனெக்ட் இல்ல. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவுல 29 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 6 பால்ல 17 ரன் ஸ்கோர் பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஸ்மாஷர்ஸ் வெற்றி, டிஃபெண்ட் பண்ணா ஸ்ட்ரைக்கர்ஸ் வெற்றி. கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் புகாரி ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஜீவா. இந்த ஓவரோட முதல் பால் நல்ல பாலுங்க, நல்ல முறையில போட்டிருக்காருங்க. கிரேட் பால், டாட் பாலுங்க இது. செகண்ட் பால் சுஜிட்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. பயங்கரமா நடக்குது. 3வது பால் நல்ல ஷாட்டுங்க. இங்க கேட்சுங்க, ஒரு அருமையான ஃபீல்டிங்க பார்க்க முடியுதாங்க கௌதம் கிட்ட இருந்து. ஒரு நல்ல கேட்சுங்க. ஜீவா சுஜிட்கான ட்ரைல தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு. மீண்டும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக்கர்ஸ் பக்கம் வந்திருக்கு. நல்ல முறையில போட்டிருக்காரு புகாரி. கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 பாலுமே டாட் பாலா பதிவு பண்ணிருக்காரு. அடுத்த 3 பாலுக்கு கம்பல்சரி 3-6 ஆட வேண்டிய கட்டாயத்துல ஸ்மாஷர்ஸ் பண்ணி 4th பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சபீர். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக்கர்ஸ் தன்னோட வெற்றியை உறுதி பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல. 5th பால் மீண்டும் ஒரு சுஜிட்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. சூப்பரா போட்டிருக்காருங்க. அவரோட ஃபைனல் பாலுங்க, அவுட்டுங்க. மெய்டன் விக்கெட்டுங்க கடைசி ஓவர்ல. ஒரு அருமையான ஓவர் போட்டு போயிருக்காருங்க. மேட்சையும் வின் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ். சிறப்பான ஒரு பவுலிங் புகாரி கிட்ட நிச்சயமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாழ்த்துக்கள் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு.